எல்லோருக்கும் வணக்கம். இவ்வளோ காலை நேரத்தில் இவ்வளோ திருச்சி மக்கள், மலைக்கோட்டையுடைய மக்கள், கல்லணை கட்டிய கரிகாலன் சோழனுடைய வரம் பெற்ற மக்கள், தஞ்சையினுடைய தரணி பாயும் காவேரிக்கு கல்லணையை அந்த தஞ்சையிலிருந்து கட்டிய கரிகாலனுடைய சோழனை ஆசி பெற்ற மக்கள். நீங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திருச்சிவே ஒரு தமிழகத்துடைய தலைமையிடமாக மாற்றணும்னு நினைச்சாரு. அப்படி ஒரு சிறப்பு பெற்ற மக்கள், அந்த அளவுக்கு ஒற்றுமை வலியுறுத்தக்கூடிய மக்களோட மக்களாக நிற்பதில் எங்கள் சேலமர தொழிலாளர் சார்பாக நன்றியும், இந்த வாழ்க்கையை நல்லா உங்களுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்குது இந்த திருச்சி மாநகரம் வாழ்வதற்கு. உங்களோடு என்னுடைய வாழ்த்துக்களையும் இணைத்து பகிர்ந்து கொள்கின்ற நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு, இதுக்காக உழைத்து கொண்டிருப்பவர்கள், இதுக்காக திட்டமிட்டு ரம்யா அவர்கள், அவருடைய துணைவியார், அவருடைய குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன் வாழ்த்துகளோடு இல்லாமல் நன்றின்னு என்ன சொல்றேன்னா, என்னை போன்றவர்கள்லாம் கிட்டத்தட்ட 2 மாசமா வழி நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த ஆர்வத்துக்கு, அந்த இளைஞர்களுடைய ஊக்குவிப்பு நான் ரொம்ப உறுதுணையா இருப்பேன். உழைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எப்பவுமே நான் உறுதுணையா இருக்கணும்னு நினைப்பேன். அதுவும் ஒரு பெண்ணா, அதே மாதிரி ஜெயிச்ச பெண்களுக்கு சென்னையில் ஒரு விழா, திரும்பிய பக்கமெல்லாம் நம்மளுடைய பெண்களுடைய விழா நடக்கும்போது தமிழகத்தினுடைய வளர்ச்சியும் இந்த ஆட்சியுடைய வளர்ச்சியும் பாராட்டுக்குரியதாக இருக்குது. இந்த மண்டல இந்த மாதிரி ஒரு உழைப்பை விதைத்து உங்களோடு பங்கு எடுத்திருப்பல இந்த இளம் கலைஞர்கள் இருவரும் என் வாழ்க்கையெல்லாம் அறிஞ்சு புரிஞ்சு வச்சிருக்காங்க நிறையா. என் வாழ்க்கை ஏட்டிலேயே அடங்காது, எவ்வளவு எடுத்தாலும் தாங்காது. அவர் கூட சொன்னாரு, எங்க அம்மாவுடைய ரெசிபியை போட்டிருக்கேன், நான் அம்மாவையே பார்த்ததில்லை. அப்படி ஒரு புள்ள. எனக்கு தாய் தந்தையெல்லாம் இந்த தமிழும் தமிழ் மண்ணும் மொழியும் நீங்கள் தான். நான் ஒரு அநாத சிறுவன். எனக்கு எல்லாமே இந்த தமிழக மக்கள் ஆண்டவனு நீங்களும் கொடுத்த வாழ்க்கையில தான் நான் வீடியோலையும் சொல்லுவேன். அதை சொல்றதுக்கு நான் எந்த இடத்துலையும் தங்கியதே கிடையாது. ஏன்னா எது இல்லை என்றாலும் நம்ம தன்னம்பிக்கை, நம்ம கையாளுகள் ஆரோக்கியமா இருக்கும் பட்சத்தில் இந்த மண்ணில் மன உறுதியோடு இருந்தால் ஜெயிக்க முடிகிறதுக்கு என் வாழ்க்கை இந்த இளைஞர்களுக்கு ஒரு உதாரணங்கிறது தான். நான் அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது வாசிதான். நான் 4ஆம் வகுப்பு படிக்கும் போதே வேலை பார்த்துருக்கிறேன். 4ஆம் படிக்கும் போது என்ன ஏஜ் 8. அந்த 8 வயசுக்கு படிக்கிறதுக்கு, இன்னைக்கு காலேஜ் படிக்கிறதுக்கு பிள்ளைங்க எப்படி போய் நாத்து நட்டேன், வயலில் வேலை பார்த்தேன், சிறு சிறு தொழில் செஞ்சுதான் நான் பொழைச்சேன்னு நிறைய பிள்ளைங்க பேட்டி கொடுப்பாங்க. ஆனா நான் 4ஆவது படிக்கிறதுக்கு காலையில வேப்பங்கொட்டை பொறிக்கிறேன்.